விளக்கத்தை எல்லாம் தந்திருக்கிறார். யாரெல்லாம் அந்த வகையுடைய இல்மைக்கு முன்வைத்து வாழ்க்கையை ஓட்டுவார்களோ வாழ்க்கை பாதை எது என்பது அவர்களுக்கு தெரிய வரும். வாழ்க்கையை ஓட்டுகின்ற பாதை ஆசையும் தேவையும் நிறைவேற்றுகின்ற பாதை அல்ல. வாழ்க்கையை ஓட்டுகின்ற பாதை அல்லாஹ் என் மீது சுமத்திய ஒரு பொறுப்பை நிறைவேற்றுகின்ற பாதைதான் வாழ்க்கை பாதை என்று மக்களுக்கு விளங்குவது. ஆசைகள் தேவைகள் நிறைவேற்றுகின்ற பாதை ஒன்று இருக்கிறதான், அதுதான் விலங்குகள் போய் கொண்டிருக்கிறது. ஆடு மாடு வாழுகின்ற பாதை அதுதான், நாயின் கழுதையும் பன்றியும் போற பாதை அதுதான். ஆசை நிறைவேற வேண்டும், தேவை நிறைவேற வேண்டும். அதைத்தான் வாழ்க்கை பாதை விளங்கப்படுத்தப்படாத, விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்த நாஸ்திகர்கள், துனியாதாரிகள், ஏமாந்தவர்கள், அவர்களும் இந்த விலங்குகள் போகின்ற பாதையில போய் கொண்டிருக்கிறார்கள். யாரும் வாழ்க்கையின் இலக்காக ஆசை நிறைவேற வேண்டும், தேவை நிறைவேற வேண்டும் என்று முன்வைத்து உலக வாழ்க்கையை நடத்துகின்றார்களோ, இந்த மனிதர்களும் போகின்ற பாதை வாழ்க்கை பாதை மனித பாதை அல்ல, விலங்குகள் போகின்ற பாதை. அல்லாஹ் அந்த பாதையை வைத்திருக்கிறான் விலங்குகளுக்கு, மனுஷனுக்கு அல்ல. மனிதனுடைய வாழ்க்கை பாதை விளங்கப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். நபிமார்கள் சொன்ன விளக்கத்தை யாரு திரும்பி பார்க்கவில்லையோ அவர்கள் விலங்குகள் போற பாதையில போவார்கள். இந்த பாதை யாருக்கு தெரியலையோ தெரிகிற பாதையில போவார்கள். எங்களுக்கு ஒரு ஊருக்கு போகின்ற இலேசான பாதை தெரியல, அப்ப என்ன செய்வோம்? கஷ்டமான பாதையில போவோம். சொல்லுங்க தெரியாது, அப்படி ரோட்டு நிற்கிறது தெரியாது, தெரிஞ்சா வந்திருப்போமே, ஒருத்தர் சொல்லலையே, அதனால இதுக்குள்ளால கஷ்டப்பட்டு வந்தோம் என்று சொல்லுகிறோம். அதனாலதான் மலக்கள் கேட்பாருமார்களே இல்லை, அவளுக்கு பாதை சொல்லித்தர ஆழ்வர் இல்லையா? அலம் எத்திக்கும் ருசுலும் மீண்டும் எத்துலூன அழைக்கும் ஆயாத்தை ரப்பிக்கும் ஒயங்குவனக்கும் லேக்கா யோமிக்கும் ஹாதா. அலம் எத்திக்கும் ருசுலும் மீண்டும் ரசூல்மார்கள் வரலையா? வந்தோத்தரும் சொல்லலையா? அவங்களுக்கு ரசூல்மார்கள் வந்து என்ன சொன்னார்கள்? மனிதர்களுடைய வாழ்க்கை பாதை எது என்று சொன்னார்கள். இவர்கள் விலங்குடைய வாழ்க்கை பாதையில் வந்தார்கள். இந்த கூட்டம் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நாய்க்கும் பன்றிக்கும் எல்லாம் போட்ட வாழ்க்கை பாதை, அதுல இவர்களே வந்தார்கள். அவர்கள் வந்தால் போய் சேருகின்ற இடம் என்ன? சுவர்க்கத்தை தவறி விடுவார்கள், தவறி நரகத்தில் விழுந்து விடுவார்கள். அங்கதான் மலக்கள் கேட்பார்கள், வாழ்க்கை பாதை சொல்லித் தருகின்ற மனிதர்கள் உங்கள்கிட்ட வரலையா? அலம் யத்திக்கும் ரசூலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், ரப்புடைய ஆயாத்துகளை உங்களுக்கு சொல்லி காட்ட ஆள் வரலையா? ரப்புடைய ஆயத்து என்ன சொல்லுது? உங்களுடைய வாழ்க்கை பாதை எது என்று காட்டுது? அல்லாஹ் ரப்பு என்ற ஆயத். ரசூல்மார்கள் வந்து சொன்ன ஆயத் என்ன, அடையாளம் என்ன தெரியுமா? அவனுடைய ரப்பு அல்லாஹ், அதுக்குரிய ஆயத்துகளை நபிமார்கள் வந்து சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் எத்தனை ஆயத்துக்கள்ல ஆயாத் ஆயாத் என்ற விடயத்தை எல்லாம் திருப்பி திருப்பி சொல்லுகிறார். அந்த ஆயாத்துகள் என்ன சொல்லுது? அல்லாஹ் ரப்பு என்பதை அறிவிக்கிறது. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இந்த இரவு பகல் வானம் பூமி படைக்கப்பட்டது, இந்த படைப்புகளிலே அல்லாஹ் ரப்பு என்ற அடையாளம் இருக்கிறது. இவையெல்லாம் படைத்தவன், பரிபாலிக்கிறவன், பாதுகாக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் ரப்பு அல்லாஹ் என்பதை இவைகளெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இதனை இந்த ஆயத்துக்களை ஓதி ஓதி எத்துரு அலையும் ஆயாத்திகி, நபிமார்கள் வந்து இந்த ஆயத்துக்களை ஓதி ஓதி மக்களுக்கு மனுஷ வாழ்க்கை பாதை அதுவல்ல இது என்று திசை திருப்பினார்கள். நீங்க எல்லாம் விலங்குகள் போகின்ற பாதையில போகின்றீர்கள். எப்படியோ சாப்பிட்டா சரி, எப்படியோ வயல்நுழைஞ்சா சரி, எப்படியோ பணம் வந்தா சரி, எப்படி ஒரு பதவி என்று வந்தா சரி, எப்படி எனக்கு ஒரு அமைதி கிடைச்சா போதும், எப்படி எனக்கு பிரபலியம் ஒன்று கிடைச்சா போதும், எப்படி நானும் ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில இந்த ஊரில வாழ்ந்தா போதும் என்று போகிறது இருக்குது. நப்சானியத்தான வாழ்க்கை, இந்த விலங்குகளுடைய வாழ்க்கை பாதை. விலங்கு என்ன யோசிக்கிறது? தன் தேவை நிறைவேற வேண்டும், தனக்கு ஆசை நிறைவேற வேண்டும். இதைத்தான் அவைகள் யோசிக்கிறது. எங்க போய் சாப்பிட கிடைக்கும், எங்க போனா கொஞ்சம் ஓய்வெடுக்க கிடைக்கும், எங்க போய் எந்த மரத்துக்களை கொஞ்சம் சாங்கி விரும்புவோம், எங்க போய் ஏதோ கிடைக்கிறத கடிச்சு கொள்ளுவோம். எப்படித்தான் ஆடு மாடெல்லாம் இருக்கிறது. அது என்ன உட்கார்ந்து யோசிக்கலாம். எமக்கென்று முடிவு செய்யப்பட்ட இந்த இலைகளை எங்க இருக்குது, எமக்கென்று முடிவு செய்யப்பட்ட இடம் யோசிக்குதான் இல்ல தவறை. யாரெல்லாம் இந்த யோசனை இல்லாமலுக்கு எப்படியோ பணம் கிடைச்சா சரி, எப்படியோ வயிற்று நிலைச்சு கொண்டா சரி, எப்படியோ எனக்கு தொழில் கிடைச்சா சரி, எப்படியோ எந்த வேலை நிறைவேறினா சரி என்று போகின்றார்களோ இவர்கள் எங்க போகின்றார்கள்? விலங்குகள் போற மாதிரி போகின்றார்கள்.
இப்படி போன்றவர்கள் மறுமையில அந்த இறுதி முடிவை செயலானதும் அந்த விலங்குகளுடைய முடிவைத்தான் ஆதரவிப்பார்கள். அல்லாஹ் கியாமத் நாளை தீர்ப்பளிப்பான். கியாமத்துடைய நாளைக்கு பேர் என்ன? யௌமுத்தீன், தீனுடைய நாள். தீனை வச்சுத்தான் தீர்ப்பளிக்கப்படும். ஆசை வைக்கிற உலகத்தில் தீர்ப்பு நடக்குது, நீதி. ஆனால் சில பேர் அந்த நீதி நிதிக்கு அடிமையாகி விடுகிறது. நிதி இருந்தால் நீதியை வாங்கிவிடலாம் என்ற அளவுக்கு உலகத்திலே நீதி பேரம் போய்விட்டது. மறுமையில் அப்படி பேரம் போகாது. ஏன் தெரியுமா? அந்த தீனை வைத்து தீர்ப்பளிக்கின்ற நாள் மறுமையுடைய நாள். அந்த நாள் யாருடைய கையில் தெரியுமா? மாலிக் யௌமித்தீன். அவன் அல்லாஹ், அவன் தான் மாலிக். அவன் கையில தான் முழு கொன்றோடும் இருக்கு. அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். வேற யாருடைய கையில தீர்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. அதனால யாரையும் வச்சு பேரம் பேச இயலாது, யாரையும் வச்சு சமாளிக்க இயலாது, யாருக்கையும் போய் சாட்சி சொல்ல இயலாது. ஏன்? அது அல்லாஹ்வுடைய கொண்டோல மட்டும் 100% அல்லாஹ் அதை வச்சு கொண்டிருக்கிறான். அது தீனுடைய நாள். அந்த நாளின் அதிபதி அல்லாஹ் மட்டும்தான். சில தீர்ப்பளிப்பான். எப்படி தீர்ப்பளிப்பான் தெரியுமா? நீதியின் தராசு நிறுவப்படும். நீதியின் தராசை நிறுவுவோம். யாருக்கும் பல துதலமான பத்தீரா கட்டில் அனுகூலவு கூட யாருமே அங்க அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அப்படியா தீர்ப்பை எல்லாம் வழங்குவான். எதுவரை என்றால் ஆடு மாடு விலங்குகளுக்கு கூட அல்லாஹ் தீர்ப்பை வெளிப்படுத்துவான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு ஆடு ஒரு மாடு கொம்புள்ள மாடு கொம்பில்லாத ஒரு மாட்டுக்கு குத்தி இருந்தால் குத்துப்பட்ட மாட்டுக்கு அந்த ஆட்டுக்கெல்லாம் கொம்பை கொடுத்து குத்திய மாட்டுக்கெல்லாம் குத்த வைப்பான். இங்கே உடைக்கப்பட்ட மாடு அங்கே மறுமையில் அவைக்கு உடைத்த மாட்டுக்கு உடைக்கும், தன்னை குத்தியதற்கு குத்தும். சமப்படுத்தி விட்டால் அங்கே அவைகளை பார்த்து சொல்லுவான், நீங்க எல்லாம் கூனி துராபா, உங்களை கதை முடிந்து விட்டது, நீங்க மண்ணோட மண்ணாக மறைந்தே போய்விடுங்கள் என்று அல்லாஹ் அழிந்து போக சொல்லி தன்னுடைய முடிவை வெளிப்படுத்துவான். இது என்ன? விலங்குகள். விலங்குகளுடைய வாழ்க்கை பாதை உலகத்தில் ஆசை திறனும் தேவை நிறைவேறணும். இவருடைய முடிவு மறுமையில அப்படியே மண்ணோட மண்ணா போறது. யாரெல்லாம் உலகத்தில விலங்குடைய பாதையில போனார்களோ, என்ன பாதை? இந்த ஆசை தீரனும் தேவை நிறைவேற, அவ்வளவுதான். அதுக்கங்கால ஒன்றும் தேவையில்லை. இப்படி யாரெல்லாம் போனார்களோ, முஸ்லிம்களும் இதை மையமாக வைத்து பரக்கத்துக்கு பள்ளிக்கு வந்துட்டு போறது, கிடைச்சா தலையை கட்டிட்டு போறது, அமைஞ்சா தொழுது கொள்வது, கைங்கிழக்கா போயிட்டு வர்றது, தன்னுடைய இறுதி இலக்காக இபாதத்தை வைக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையின் நோக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஆக்கவில்லை. இலக்கியம் காசு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், தொழில் அமையணும், ஏதோ நிம்மதியா வாழணும், பள்ளிக்கு சும்மா டைம் போய் கொஞ்ச நேரம் தலையை கட்டிட்டு வரணும், கொஞ்சம் உட்கார்ந்துட்டு வரணும், அவ்வளவுதான். இவர்களும் மறுமையில என்ன யோசிப்பார்கள்? ஆசை வைப்பார்கள். இந்த ஆடு மாடு நாய் பந்தி கழுதையெல்லாம் அழிந்தே போய்விட்டது, அவைகளுக்கு நரகம் இல்லையே, அந்தோ எனக்கு நரக முடிவே, யாழை தனி குந்து துராபா. அல்லாவுடன் ஒரு பெரிய முன்வைத்தலை, ஒரு ஆசையை முன்வைப்பார்கள், ஒரு பெரும் வேண்டுதலை முன்வைப்பார்கள். யா அல்லாஹ், நாங்களும் இந்த ஆடு மாடு நாய் பந்தி கழுதையை போல நாங்களும் மண்ணோட மண்ணாக அழிந்து போன நிலைமை, எங்களையும் அழித்து விடியாமல் கேட்பார்கள். எங்களை மனிதனுடைய சைட்டு காக்காமல் இந்த நாய் பந்தி கழுதையுடைய சைட்டுக்கு எங்களையும் ஆக்கிவிடி என்று எல்லாருமே கேட்பார்கள். மற்ற மைதானத்திலே எந்த பக்கம் ஆசை வைக்கிறார்கள்? எந்த பக்கத்தில் இந்த நாய்கள் கழுதை பன்றியெல்லாம் இருக்கிறோ இவைகளின் பக்கம் நானும் இருந்தான் இல்லமே என்று ஆசை வைப்பார்கள். மனிதனுடைய பக்கத்தில் இருப்பதற்கு விரும்ப மாட்டார். ஏன்? அங்கே மனிதனுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? அங்கே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். ஒன்று, அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழ்ந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கம் செல்லட்டும் என்ற முடிவும், அல்லாஹ்வை புறக்கணித்து நிராகரித்து வாழ்ந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்தை நோக்கி கொண்டு செல்லப்படட்டும் என்று மனிதனுக்கு தீர்ப்பளிக்கப்படும். விலங்குகளுக்கு என்ன தீர்ப்பு? ஒரே தீர்ப்பு தான், உங்களுடைய கதையெல்லாம் முடிந்தே அழிந்தே போய்விடுங்கள் என்று. மனிதனுக்கு தீர்ப்பு என்ன? அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்துக்கு கூட்டிச் செல்லப்படட்டும், அல்லாஹ்வை கோபப்படுத்தி வாழ்ந்தவர்கள் நரகத்தை நோக்கி அவர்கள் இழுத்துச் செல்லப்படட்டும் என்று 2 தீர்ப்பு வழங்கப்படும். யாருக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை பாதை உலகத்தில் தவறிவிட்டதோ, அவர் நரகத்தின் முடிவை கண்ணால கண்டுவிட்டார்களோ,
மனிதர்களின் பக்கத்தில் ஆசைப்பட மாட்டார்கள். நாங்களும் இந்த விலங்குடைய பக்கம் என்றால் நிலைமை என்று ஆசைப்பார்கள். எனவே வாழ்க்கை பாதை எதுவென்று விளங்குவது முதலாவது அறிவாக இருக்கிறது. எப்படியோ வாழ்க்கையை முடிப்பதல்ல, எப்படியோ வாழ்க்கையை கழிப்பதல்ல, கழிகிறது தானே வாழ்க்கை. நாங்க மட்டுமா வாழுகிறோம், நாங்க மட்டுமா வியாபாரம் செய்கிறோம், நாங்க மட்டுமா பணம் சம்பாதிக்கிறோம். அந்நியர்களும் காலையிலும் உழைக்கிறார்கள் தானே. நாஸ்திகர்களும் அந்நியர்களும் சிலை வழங்குகிற மக்களும் அவர்களும் லட்சியம் செய்யலையா, படிக்கலையா, பட்டம் பெறலையா, அவர்கள் உடனக்கூடிய உயர்ந்த ஸ்தானங்களை அடையலையா, அடையத்தான் செய்தார்கள். அதுவா மதிப்பு, அதுவா பெருமிதம். அந்நியர்களும் அல்லாஹ்வை கோபித்தவர்களும் அநியாயக்காரர்களும் அடைவதா ஒரு பாக்கியம். இலக்கவளே, அல்லாஹ் நபிமார்கள் மூலமா எதை பாக்கியம் என்று சொல்லி எங்களை பாதுகாக்க சொல்லி விளங்கப்படுத்தினானோ அதை அடைவதுதான் பாக்கியம். அதில் முதலாவது என்ன? உங்களுக்குரிய பயணத்தின் பாதையை தெரிவு செய்து கொள்ளுங்கள். பயணம் போற மனிதன் முதலாவது என்ன முடிவு? ரோட்டு தெரியும். முதலாவது அவர் வாகனம் எடுத்து வந்திருக்கிறார், வாங்க போவோம் என்று கேட்கிறோம். ரோட்டு தெரியுமா? எப்படி போறது? ரோட்டு தெரியுமா? ரோட்டு தெரியாது. எப்படி போறது? இடையில சுற்றப்படி தருமாறிகள் எங்கே பேசிடுவார்? நான் போக மாட்டேன் உங்க வாகனத்தில். நீங்க வாழ் கொண்டிருக்கிறேன், வாழ்க்கை பாதை தெரியுமா உங்களுக்கு? என்ன வாழ்க்கை பாதை? தூங்கியாச்சு, எழுந்தாச்சு, திண்டாச்சு, உழைச்சாச்சு, என்ன இதெல்லாம் வாழ்க்கை பாதை. இது மிருகங்களுடைய வாழ்க்கை பாதை. உங்களுடைய வாழ்க்கை பாதை என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த ஒரு பொறுப்பை சுமக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பொறுப்பை தானங்களுக்கு பல மாதிரி இடைப்படுத்துகிறார். சுருக்கமாக சொல்லுகிறான், மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த ஒரே ஒரு நோக்கம் எல்லாரி ஆபதும், அவர்களெல்லாம் உலகத்தில் அடிமைகளாக வாழ்ந்து காட்டணும். அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் அடிமையாக வாழ்ந்து காட்டுங்கள். ஏன் தெரியுமா? ஆலமுல் அர்வாஹ்ல அடிமை என்று சொல்லிட்டீங்க, இங்க அடிமையாக வாழ்ந்து காட்டுங்க. பிறகு கபரில கேள்வி கணக்கப்படும், மன் ரப்புக, நீ யாருடைய அடிமை? அதுக்கு பதில் வர வேண்டும். கபருடைய கேள்விக்கு பதில் பாடமாக்குறது அல்ல, அது பாடசாலையின் கேள்விக்குத்தான் பாடமாக்கி பதில் சொல்வது. மதரசாவுடைய கேள்விக்குத்தான் பாடமாக்கி பதில் சொல்வது. கபருடைய கேள்விக்கு பாடமாக்கி பதில் சொல்வதல்ல. அந்த பதில் வரும் வாழ்க்கையாக ஆகினால் பதிலாக வரும். சமூக ஹைத்து சஹயவுன, எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மரணமாகி, எப்படி மரணிப்பீர்களோ அப்படித்தான் கபரிலிருந்து எழுப்பப்படுவீர்கள். கபருல கேள்வினா மன் ரப்பு, ஆலமுல் அர்வாஹ்களை எல்லாம் படிப்பிச்சது. அலஸ்து ரப்பிக்கும், நான் இல்லையா ரப்பு? நான் தானே ரப்பு. அல்லாஹ் ரப்பு, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த பாடத்தை, இந்த ஒரே ஒரு பாடம் தான் நல்லா படிப்பிச்சது, வேற பாடம் கிடையாது. அல்லாஹ் இந்த ஒரு பாடம் தான் படிப்பிச்சான். அனைத்து ஆத்மாக்களை முன்வைத்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களை ஆலமுல் அர்வாஹ்ன்ற அந்த கோடிலே வைத்து அல்லாஹ் படிப்பித்த ஒரே ஒரு பாடம் அலஸ்து ரப்பிக்கும், நான் இல்லையா ரப்பு. எல்லாரும் சொன்னாங்க விளங்கிச்சு பாடம், நீதான் ரப்பு என்று. வேற யாரும் ரப்பு இல்லை, நீதான் ரப்பு என்று. இப்ப படிப்பிச்சா பரீட்சை நடக்கும். படிப்பித்தலுக்கும் பரீட்சைக்கும் இடையில வந்திருக்கலாம். படிப்பிக்க முடிஞ்சு, சிலபஸ் படிக்க முடிஞ்சு, பிறகு பரீட்சை ஆரம்பம். ரெண்டுக்கும் இடையில ஒரு காலம் இருக்குது. அது என்ன காலம்? அதான் ஸ்டடி லீவ். அது பாடம் மீட்டல். அவங்களும் பாடம் மீட்டுகின்ற காலம். பரீட்சைக்கு முன்னால படிப்பிச்சதை திருட்டாவணுங்கள் பரீட்சைக்காக வேண்டி. அதுதான் தகவல்களை பரப்புக்கும் இந்த மூத்துக்கு இடைப்பட்ட காலம். பரீட்சை தெரியுமா? மன் ரப்புக்க, முதலாவது கேள்வி. இதான் பரீட்சை. இந்த பரீட்சைக்கு பதில் தயாரிப்பதற்குத்தான் அல்லாஹ் படிப்பிச்சத்துக்கு பின்னால பாடம் மீட்டுவதற்கு அனுப்பியிருக்கிறான். பாடசாலையில ஒரு வருடம் பாடம் படிப்பிக்கப்படுகிறது, சிலபஸ் முடிந்து விட்டது. எப்போது ஆசிரியர் 2 வாரங்கள் உங்களுக்கு விடுமுறை, என்னது ஸ்டடி தரப்பட்டிருக்கிறது. 2 வாரமும் இரவு பகலாக படித்ததை மீட்டு நீங்கள் பரீட்சைக்கு தயாராகுங்கள். அந்த மாணவ தான் என்ன பரீட்சைக்கு தயாராக யாரும் பார்த்துட்டா இருக்காரு, சார் என்ன பார்த்துட்டா இருக்காரா என்று 2 பாடமும் முழுக்க விளையாட்டிலையும் கிரிக்கெட்டிலையும் சினிமாவையும் கழித்து விட்டான். சொல்றா ஒருத்தர் காணல தானே, காணல, சரி காணுவார்கள் பரீட்சை மண்டபத்திலே. பரீட்சை எழுதுகின்ற போது அப்ப தெரிய வரும், நீ இந்த 2 வாரங்களாக அந்த ஸ்டடியுடைய காலங்களில் இப்பாடம் பார்த்தையா, இல்லை விளையாடினியா, கிறுக்குத்தனமா திரிங்கியா, நீ பெரிய கலவரத்தில் சேரணம் கண்டாரா பார்த்தாராங்களாம், அதெல்லாம் காணுவதில்லை. நீ உட்கார்ந்து எழுத போனா தெரிய வரும். நாம என்ன பார்க்கிறோமே, அல்லாஹ் என்ன பார்த்துட்டா இருக்கிறான்
என்ன இந்த வட்டி எடுத்தவனா இப்ப என்ன செத்தா மடிஞ்சு விட்டான், பொய் சொல்றவனா கடையில மூடி போட்டா ஓடி போய்த்தான். எல்லாரும் யாரும் நினைக்குதானே, நீங்க சரிய சொன்னா யாரு கடை நடத்துறது? இப்ப அப்படி அப்படி எல்லாம் வராம், அது வராம், இது வராம், இது வராம் என்றா உலகத்து வாழ்ற இல்லையா? இதெல்லாம் சொல்றேனே. சரி, நீங்க மண்ணறைக்கு போனால் எல்லாம் தெரிய வரும். இப்படி பேச ஏதுமா மண்ணறையில? கேட்டீங்களா மண்ணறையில? இப்போது பேசலாம், எப்போது பேச்சு அல்லாஹ் உச்சரிக்கிறான், பேசுறதை பேசி. ஆனால் நீங்க சொல்லுங்கள் ஹக்கை, ஓக்கலில் ஹக்கமே ரப்பிக்கும். வாழ்க்கை பாதை இதுதான், இது முடிவுதான், அல்லாஹ் செஞ்ச முடிவுதான். நபிய முடிவை சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? ஓக்கலில் ஹக்கமே ரப்பிக், ரப்புடைய முடிவு ஒன்றுதான். ரப்புடைய முடிவுக்கு உன்னுடைய முடிவுகளை மாற்றுங்கள். மாற்ற இயலாதா? அல்லாஹ் சொன்ன நபியை விடுங்க, அவங்களை மாற்ற இயலான்னு சொல்றாங்களே, அவங்களை விடுங்க. யாரெல்லாம் தங்களுடைய முடிவுகளை ரப்புடைய முடிவு மற்றும் திருப்பி வாழ்க்கை பாதையை திருப்புறார்களோ அந்த கூட்டம் இருப்பார்கள். மற்ற கூட்டம் மாற்ற இயலாது. நாங்க இங்கிலீஷ் தான், நாங்க இப்படித்தான் மொழி செய்வோம், நாங்க இப்படித்தான் உடுப்போம், நாங்க இப்படித்தான் வாழ்வோம், நாங்க இப்படித்தான் கலாச்சாரம் அப்படின்னு போறாங்களே. அல்லாஹ் சொல்றான், நபியை விடுங்க, போறமாய் போகட்டும். இந்த ரப்புடைய முடிவை மறுத்து கொண்ட குற்றம் போகட்டும், விடுங்கள். எங்க போவாங்க தெரியுமா? இந்த அநியாயக்காரர்களுக்கு இன்னும் அபதினாலில் வாலிவீன நாரன் அகாத்தரியும் சுராதிக்குவா வையத்தகீது யுவாசு பிமாயின் கல்முருளியஸ்வி ருஜூ. இந்த அநியாயக்காரர்கள் என்ன அநியாயம்? படைத்த, பரிபாலித்த, பாதுகாக்கின்ற ஒவ்வொரு வினாடியையும் தன்னுடைய குதிரத்தை கொண்டு வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இவருடைய ஒவ்வொரு மூச்சையும் அவருடைய ரஹமத்தை கொண்டு அரவணைத்து விடத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானே, அந்த ராசிக்காகி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கட்டளையை புறக்கணித்து, அவருடைய இல்மை, அவன் கொண்டு நுபுவத்துடைய இல்மை புறக்கணித்து, எனக்கும் அறிவிருக்குது, எந்த மண்டைக்குறையும் சாமா இருக்குது, எனக்கு வாழ தெரியும், எனக்கு புத்தி சொல்ல ஆள் தேவையில்லை, நானும் படித்த மனுஷன் தான் என்று போவானே, இவன் தான் அநியாயக்காரன். இந்த அநியாயக்காரனுக்கு நாங்கள் நாலா பக்கத்திலும் நரக நெருப்பை சித்தம் செய்திருக்கின்றோம், முடிவு செய்திருக்கிறோம். அவன் எங்கேயும் தப்பி ஓட முடியாது. எந்த பக்கம் ஓடினாலும் அந்த பக்கம் நெருப்புத்தான் இருக்கும். அந்த நெருப்பு அவனை சூழ்ந்த போது தாகத்தால் தண்ணீர் கட்டு பதறுவான், குடிப்பான். சூட்டினால் எல்லை மீறிய பானத்தை தான் அவனுக்கு பருகுவோம். அது பருகுவதென்ன? அதை கொண்டு வருகின்ற பொழுது, முகத்துக்கு கிட்ட கொண்டு வருகின்ற பொழுது சதையெல்லாம் அப்படி கலந்து விழுந்து விடும். குடித்தால் அது வயிற்றுக்குள் இருக்கிற குடல்கள் எல்லாம் அப்படி அந்த சூட்டில வெந்து வெளியாக விழுந்துவிடும். கிரகஞ்சினத்தின் புதிய புதிய அந்த குடல்களும் புதிய சதைகளும் உருவாக ஆரம்பிக்கும். இந்த அநியாயக்காரர்களை நபியை விடுங்க, கண்டுபிடிக்கவானாது, சொல்லிட்டு விடுங்க, சொல்லுங்க. ரப்புடைய முடிவு முடிவுதான், முடிவை மாற்றுங்கள். ஆசை தேவை நிறைவேற்றி போகின்ற மிருகங்களின் பாதை உங்களுக்குரியதல்ல, உங்களுக்குரிய பாதை நபிமார்கள் போன பாதை. அந்த பாதையின் பக்கம் வாருங்கள், அந்த பாதையாளர்களை கேட்டுக்கொண்டே இருங்கள். நேரான பாதையை காட்டு, மனுஷன் வாழ்கின்ற பாதையை காட்டு. அதாவது கேளுங்க, என்ன பாதை கேட்கிறோம்? யாரும் மிருகம் போற பாதைதான் எல்லாரும் விளங்குது, மனுஷன் போற பாதை அது. யாரும் மனுஷன் போற பாதையை காட்டு. அது எப்படியான பாதை தெரியுமா? அலையும், அதில்தான் உன்னுடைய அருள்க்கு பாதிக்கப்பட்ட நல்லடியாக போனார்கள். அவர் யாராக்கள்? நபிமார்கள், நல்லடியார்கள், சித்திகீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்கள் போனார்களே. அதுதான் மனிதன் பாருகின்ற பாதை. அந்த பாதையால் காட்டு என்று கேட்டு கேட்டு அந்த பாதையை தேடி செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருமையான முறையிலே வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே சில உலகத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு என்ன? அடிமைகளாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏன்? அடிமைத்துவத்தின் பாடம் படிப்பிக்கப்பட்டது. பிறகு அடிமைத்துடைய பரீட்சை கபரிலே, மன்னரையிலே காத்துக் கொண்டிருக்கிறது. தனித்தனியாக பரீட்சை. மன்னரை ஒரு ஆளுக்கு ஒரு அறை தான், ஒவ்வொருவரும் தனித்தனியே பரீட்சிக்கப்படுவார்கள். அந்த பரீட்சை சாதாரண பரீட்சை இல்லை. யாருமே தப்ப முடியாது, யாருக்கும் உதவி அளிக்க முடியாது. பக்கத்து கபரில் ஏதாவது வருமா? அல்லது மண்ணை போட்டு மேலே சொல்லிக் கொடுக்கலாமா? சில சொல்ல மக்கள் ரெண்டு மாதிரி பதில் சொல்வார்கள். யாரெல்லாம் உலகத்தில் ரப்பு அல்லாஹ் என்று வாழ்ந்தார்களோ, அடிமைத்துவ வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பி அல்லாஹ், எங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்வார்கள். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா?
ஓஹோ, என்ன புதிய விஷயம், தெரியாதே தெரியாதே. அப்ப எனக்கு என்ன தெரியும்? உன்னுடைய ரப்பு யாருன்னு தெரியாது, அப்ப உனக்கு என்ன தெரியும்? உலகத்தை வாழ்ந்த மனுஷன் தானே, என்ன படிக்க உலகத்துல, என்ன அறிவு உனக்கு தரப்பட்டது, என்ன அறிவுல வாழ்ந்தாய்? என்ன தெரியுமா சொல்வான்? அவர் வாழ்ந்த அறிவில் தெரியுமா? அனுபவத்தில் அறிவிலே கணக்கெடுக்கல. அவர் வாழ்ந்த அறிவு அறிவா அக்கூலுமாய கூலுமா. உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நானும் அதற்கு பின்னாலும் சொல்லிக் கொண்டிருந்தேன். மனிதர்கள் எதை அறிவு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, மனிதர்கள் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு வகையான அனுபவங்களை, ஒவ்வொரு வகையான மக்களுடைய அந்த கண்டுபிடிப்புகளை, அந்தந்த காலத்துக்கு தேவையான நவீனம் நாகரிகம் என்ற விடயங்களை சொன்னார்களோ, அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். எங்க பார்த்தது? பேப்பர்ல வந்ததும், பேஸ்புக்ல வந்ததும், மீடியாக்கள்ல வந்ததும், கூட்டங்கள்ல வந்ததும் நான் இதைத்தான் பார்த்தேன். வேதம் பார்க்கவில்லை, வேதத்தை சுமந்து வந்த உலமாக்களை பேச்சு பார்க்கவில்லை, வேதத்தின் பக்கம் அழைத்த தாயுடைய பேச்சு பார்க்கவில்லை. நாம் எல்லாம் பார்த்தது மீடியாவில் வந்த பேச்சு தான். பேஸ்புக்ல என்ன வந்தது, பேப்பர்ல என்ன வந்தது, ரேடியோவில் என்ன வந்தது, எப்படி உலக ரீதியில உலக கதைகள், உலகத்தில் என்ன பேசப்படுகிறது, உலக மன்றங்கள், உலக தலைவர்கள், இவர்கள் என்ன பேசினார்கள்? அவ்வளவு யா அல்லாஹ், இதுதான் இந்த அறிவு. நான் உலகத்தில் அறிவு என்று வாழ்ந்தது இதுதான். மண் ரப்பு அல்லாஹ் இந்த அறிவு எடுக்கல. உலகத்தில் மனிதன் என்ன பேசுகின்றார்கள் அதான் பேசுறோம். சரி, நாம் என்ன பேசுறோம்? நான் வீட்டுக்கு போனா நாம மனைவி என்ன பேசுவோம்? எங்களுடைய பிள்ளைகளை வச்சுக்கணும் என்ன பேசுவோம்? கூட்டாளி மாதிரி ஒன்று கூடினா என்ன பேசுவோம்? என்ன பேச்சு பேசுறோம்? இந்த கபர்கள் இந்த ரெண்டு பேச்சுக்காக பிரியும். நாம் என்ன பேசி வாழ்ந்தோமோ மௌத்தாயும் அதான் பேசுவோம். உலகத்துல உலகம் எல்லாம் ஊரெல்லாம் அடிவருகின்ற கதை, உலகம் எல்லாம் பிரபல்யமாகின்ற கதை. இது கரைச்சி வாழ்ந்தா அவர்கள் அதான் வரும். என்ன வரும்? யா அல்லாஹ், உலகத்துல மக்கள் என்னமெல்லாம் பேசினாங்க, அதான் நானும் பேசினேன். அதான பேப்பர்ல வந்தது, அதான் பேஸ்புக்ல வந்தது, அதான் மீடியாவில் வந்தது, அதான் மக்கள் கூடுகின்ற இடத்துல அதான் பேசினாங்க. பள்ளிக்கு வெளியில அதான் பேச்சு, மிம்பர்ல மட்டும்தான் இல்ல, பள்ளிக்கு வெளியில அதான் பேச்சு. சில மிம்பருக்கு நேரி விடுகிறது அந்த பித்ரா. இந்த பேச்சு வரண்டா ரப்பி அல்லாஹ் என்று அவர் உருத்தமான முறையில ஒரே பதில் சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு முன்னால் ரெண்டு கட்டங்கள் தாண்ட வேண்டும். சோனி அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் அந்த முடிவை வருவதற்கு அல்லாஹ் ரெண்டு விடயங்களை குர்ஆனில் சொல்கிறான். ஒன்று, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்பி என்றதில் உறுதியாக இருப்பது. சாபி வந்து கேட்கிறார், யார சொல்லுதா, எனக்கு ஒரு வசியத் செய்யுங்கள், எனக்கு ஒரு விடயத்தை படித்து தாருங்கள். அது எப்படி இருக்கணும் என்றால், உங்களுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் யார்கிட்ட நான் எதுவும் கேட்க தேவைப்படக்கூடாது. அப்படியான சுருக்கமான நிரப்பமான ஒரு உபதேசம் எனக்கு செய்யுங்கள். சுருக்கமாக இருக்க வேண்டும், நிரப்பமாக இருக்க வேண்டும். அப்படி ஒன்று சொல்லுங்கள் என்று கேட்டார். சாபாக்கள் புத்திசாலிகள், விவேகிகள், நுணுக்கமானவர்கள். அதனால் அப்படி கேள்வி கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம தகீம். அவ்வளவுதான், சுருக்கமானது, நிரப்பமானது. குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல்லு. சும்ம தகீம், அது தடுமாற்றம் அடையாமல் நிலையாக நின்று. இவ்வளவுதான். இதுக்கு பின்னால் உனக்கு உபதேசம் தேவையில்லை, இதுக்கு பின்னால் தடுமாற தேவையில்லை. இவ்வளவுதான் தீன் என்று உபதேசம் செய்தார்கள். ஏன் தெரியுமா? நாம் எல்லாம் அல்லாஹ் ரப்பு என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பு என்பதை நாங்கள் எல்லாம் அறிந்தவர்கள். ஆனா மூணாவது விஷயம் ஒன்று தெரியுமா? விளங்காதவர்கள். விளங்காம தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அறிஞ்சான்னு கேட்கறதில்ல, ஏற்றுக்கொண்டான்னு கேட்கல, விளங்கிக் கொண்டீங்களா? அல்லாஹ் ரப்பு என்ற விடயத்தை விளங்கினீர்களா? அடிமை என்னென்று விளங்கினீர்களா? என்னத்தை நல்லா பார்க்கலாம். அப்படி விளங்கியிருந்தா வாழ்க்கை மாறும். விளக்கம் என்பது வாழ்க்கை தான். விளக்கம் என்பது பேச்சல்ல, விளக்கம் என்பது வாழ்க்கை மாற்றம்தான். சஹாபாக்கள் கலிமா சொன்னார்கள், அல்லாஹ்வை ரப்பு என்பதை ஏற்றுக்கொண்டார்கள், விளங்கிக் கொண்டார்கள். வாழ்க்கை உடனடியாக மாற்றம், உடனடியாக வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. அந்த வாழ்க்கை மாற்றத்துக்கு பேர் தான் விளக்கம் என்று சொல்றது. அப்படி விளங்கிட்டா சக்ராத்தில் அதனுடைய முடிவுகள் என்ன வரும்? இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ. அதிலே சொன்னார்களே, குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம்.
அந்த தலைப்பில் யார் வாழ்ந்தார்களோ சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பு என்று சும்மத்தகின் அதுல உறுதியாக வாழ்ந்தார்கள். இஸ்திகாமத் என்றால் சொன்னதில் வாழ்க்கை வருவது, அதுதான் இஸ்திகாமத் சொல்றது. சொல்லுங்கள் அல்லாஹ் ரப்பு நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று பிறகு வாழ்ந்து காட்டுங்கள், அதுதான் இஸ்திகாமத். அதனால் யாரெல்லாம் இந்த உபதேசத்தின்படி காலு ரப்புன அல்லாஹ் சும்மத்தகாமு அல்லாஹ் ரப்பு என்று சொல்லி சொன்னபடி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ தத்தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகா மலக்குகள் வந்து நன்மாராய் சொல்வார்கள். அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன் என்று மலக்குகள் வந்து நன்மாராய் சொல்லி வரவேற்பு கொடுப்பார்கள். இந்த 4 விடயங்களும் நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டிருந்தால் இதனூடாக தான் வாழ்க்கை பாதை போய்க் கொண்டிருக்கிறது. எனவே ஆழம் வருவார்கள் அலசு பிறப்பிக்கும் என்று அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாடத்தை படிப்பித்தான். அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழுங்கள் என்று பிறகு காலம் தந்தான் இந்த பாடத்தை மீட்டுங்கள் என்று அந்த மீட்டத்தான் நபியர்கள் சொன்னார்கள். குல் ஆமந்து பில்லா சும்மத்தகை ஆமந்து பில்லான்னு சொன்ன ஆட்டம் போதாது, அதை வாழ்க்கையாக மாற்றிக்கொள். அப்படி வாழ்க்கையை மாற்றினால் சக்கராத்தில் முடிகின்ற நேரத்தில் மலக்குகள் வந்து நன்மாராய் சொல்வார்கள். நீங்கள் பாடம் படிச்சீங்க, பாடத்தை மீட்டினீங்க, இனி பரீட்சைக்கு போறீங்க, வெற்றி அடைவீர்கள் என்று நன்மாராயம் இவர்கள் பார்த்து சொல்லப்படும். பிறகு கபரில் முதலாவது பரீட்சை ஆரம்பமாகும். கேள்வி மண் ரப்புக்க விடை சொல்லி விடுவார், ரப்பி அல்லாஹ் என்று சொல்லி சொல்லுவார். பிறகு கபருக்கு எப்படி எழுதுவார்? எப்படி விடை சொன்னவர்கள் கபரில் எழுதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி யذهب அன்னல் ஹஸன் இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம். மூமின்கள் கபரில் எழுப்புகின்ற பொழுது தலையில் பட்டிருக்கும் மண்ணை கட்டியவர்களாக என்னுடைய கவலைகள் சஞ்சலங்கள் எல்லாம் போக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா பகலும் அவன் மிக்க மிக்க இரக்கமுடையவன், அவன் மன்னிக்கக்கூடியவன் சொல்லிக் கொண்டு கபரில் வந்து எழுப்புவார்கள். இதுதான் நடக்கும். அவர்களை அல்லாஹ் தஆலா ஒத்தை கல்லதீன தக்கோ ரப்பஹும் ஜன்னத்தில் ஜுமரா சொர்க்கத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வரவேற்பு சொல்லி அவர்களை எடுத்துச் செல்லப்படும். எனவே சொல்ல கடப்பட்ட உலகத்துடைய வாழ்க்கை ஆழமும் அறவாக எல்லாம் படித்து தந்த பாடத்தை நீட்டுகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. எங்கே மீட்டுவது? இந்த மீட்கள் வீட்டிலிருந்து ஆரம்பமாக வேண்டும். வீட்டில் இந்த பேச்சை பேச வேண்டும். பள்ளியில இதான் பேசுவார்கள், ஆனால் வீட்டில வேற பேச்சை நிகழ்த்திவிடக்கூடாது. வீட்டுடைய பேச்சும் இந்த ஈமானிய பேச்சா இருக்க வேண்டும். யாரு பேசுற வீட்டில? சில வீட்டில வீட்டுடைய பொறுப்புதாரி குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மஸ்ஊலும் ராயத்தையே ஒவ்வொரு ஆட்களும் பொறுப்புதாரிகள். கீழே உள்ள பொறுப்பை பெற்றவர்கள் விசாரிக்கப்படும். வீட்டுள்ள தந்தை பொறுப்புதாரி, அவர் அங்க பேச்ச ஆரம்பிக்க வேண்டும். என்ன பேசுறது? பாப்பா சொல்வார், அத்தனை மதரசா கணிச்சிருக்கிறேன் சொல்லி. இல்ல, அது மதரசாவோட பேச்சு வேற, அது அவங்க பொறுப்பு. இஸ்லாம் கணிச்சிருக்கேன்னு சொல்வாரு, அது வேற படிப்பா. உங்களோட படிப்பு நீங்க சொல்லணும். யார் எத்தனை 1000 புத்திமதி சொன்னாலும் ஒரு தந்தையுடைய ஒரு புத்திமதிக்கு நிகராகாது. யார் எத்தனை விதத்தில் வழிகாட்டினாலும் தாய் அரவணைத்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தைக்கு அது நிகழ மாட்டார். தாயுடைய தந்தையுடைய அந்த ஈமானிய வழிகாட்டலை பறிகொடுத்தவர்கள் வாழ்க்கை பாதையை பெரும்பாலுமே தவறவிட்டு விடுவார்கள். எனவே தான் தந்தைமார்களை பார்த்து சொல்கிறான், அவனுக்கு பேச தெரியாதா? ஒரு தந்தை பேசினார், அவர் பேசுகிற பாருங்களேன், அத மாதிரியால் பேசுங்க. உலகத்தில் ஒரு தந்தையின் பேச்சை அப்படியே அல்லாஹ் எங்களுக்கு போட்டோ காப்பி பண்ணி அப்படி ஒரு பிரதி தந்திருக்கிறார். யார் அந்த தந்தை? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அவனை மகனை அழைத்து சொல்கிறார், யா புனைய இன்னஹா இன் தகுன் கால ஹப்பத்தின் மின் ஃபர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாயி அவ் ஃபில் அர்தி யத்தி பிஹல்லாஹ். மகனே, உன்னுடைய வேலை வெற்றிகள் செயற்பாடுகள் அதை ஊரம் பெருக்குகின்றதும் பாரியதல்ல, அற்பமான சின்ன சின்ன விஷயங்கள், சாதாரண சின்ன விஷயமா இருக்கலாம். அதை நீ உலகத்தில் எங்கேயோ செஞ்சாலும் சரி, நீ பாறையில் இருக்கிறாய், மனிதர்களே கிடையாது, அப்படியான ஒரு பாறையில் இருந்து செய்கிறாய், பாதாளத்திலிருந்து செய்கிறாய், அல்லது ஆகாயத்திலிருந்து செய்கிறாய். மகனை, உலகத்தில் எந்த கோணத்துல தொங்கல்ல மறைவில் இருந்து சென்றாலும் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள் மகனே, எத்திபிகல்லா, அந்த கடுகளவு செயலையும் நீ கணக்களிக்காமல் செய்த அந்த செயலையும், யாருடைய கண்ணுக்கும் படாத அந்த செயலையும் எத்திபிகல்லா
அல்லாஹ் பிடிப்பான் மகனே என்று இந்த ஈமானிய உணர்வை தந்தை தந்த பிள்ளையின் உள்ளத்தில் வித்திட்டு விட வேண்டும். அந்த அடி மனதில பிரிஞ்சு மனசுல வாப்பா சொன்னாரே என்ற அந்த உணர்வு, 5 வயசுல வாப்பா எனக்கு சொன்னாரே என்ற அந்த உணர்வு 50 வயசுல அவர் சொல்லுவார், எங்க வாப்பா மகனே, எங்க வாப்பா நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாலேயே வீட்டை வைக்க இப்படி சொல்லுவாரு என்று சொல்லி அவர் அவருடைய பிள்ளைக்கு சொல்லி காட்டுவார். நாம் எங்களுடைய பிள்ளைக்கு சொல்லி அது மறக்காமல் உள்ளத்தில் பதிஞ்ச விஷயம் என்னவா இருக்கும்? நாம் யாரோ பிள்ளையை கூப்பிட்டு கேட்டால் 15 வயசு மகனை கூப்பிட்டு 10 வயசு மகனை கூப்பிட்டு, மகனே நான் சொன்ன வார்த்தைகள் உள்ளத்தில் மறவாத இடம் பிடித்த ஒன்றை சொல்லுன்னு சொன்னார், என்ன சொல்லுவான்? அவனை கேட்டான், நீங்க வாப்பா நீங்க என்ன சொல்லி தந்தீங்க எனக்கு என்ன கேட்பான்? நாமளே யோசிக்குமே என்ன சொல்லி இருக்கிறோம்? தலாவாக்கி இப்பயாவது சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். இந்த வீடுகளில் ஈமானிய பேச்சுக்கள் இடம் பெறாத வரையில் பள்ளியின் பேச்சு ரோட்டோலே முடிந்துவிடும். ஏன் தெரியுமா? வாழுகின்ற இடம் தான் வீடு. இதெல்லாம் வந்து போகின்ற இடம், வந்து போகின்ற இடம். பள்ளிவாசல் வந்து போகின்ற இடம், வாழுகின்ற இடம் இல்லை. ஸ்கூல் வந்து போகின்ற இடம், மதரசா வந்து போகின்ற இடங்கள். வாழுகின்ற இடம் வீடுதான். வீட்டில் என்ன பேசுகிறோம்? வீட்டிலே பேச்சு என்ன? வீட்டில் ஈமானிய பேசிடுமா, அல்லது வீட்டில டிவியை போட்டுக்கொண்டு உலகம் பேசுற பேச்சா, அல்லது போன ஓப்பன் பண்ணிக்கொண்டு பேஸ்புக்ல வந்த பேச்சா? அப்படி பேசினால் கபர்ல எப்படி வரும்? ரப்புண்டா என்னன்னு எனக்கு தெரியாது. உலகத்துல மக்கள் ஒரு செய்தி உண்டு, செய்தி 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 பேசினாங்க. நானும் செய்திக்கு பின்னாலேயே போய் அதையே பேசிக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு என்ன செய்தி, இன்னைக்கு என்ன செய்தி, இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, இன்னைக்கு இப்படித்தான் நான் உலகத்தில் வாழ்ந்தேன் என்று மன்னரையிலே சொல்லுவார். மன்னரை அல்ல, அது அவருக்கு மன்னரை அல்ல. வெளியில மண்ணுக்கு மேலிருந்து பார்ப்பவர்களுக்குத்தான் மன்னரை. உள்ளுக்குள்ள போனாரே அவருக்கு அது மன்னரை அல்ல, அவருக்கு அது நெருப்பறையாகத்தான் இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், மையத்துக்கள் எதுவுமே மன்னரைக்கு போவது கிடையாது. சொன்னார்கள், மண்ணுக்குள்ள மையத்தை போகாது. எங்களுடைய பார்வையில மண் போனாரே, மையத்தை போனாரே உள்ளுக்க, அவருக்கு மண் கிடையாது. ஒன்று நெருப்பு தான் இருக்கும், தப்புனா சுவர்க்கத்து பூஞ்சோட இருக்கும். 2ல் 1 தான் இருக்கும். ரப்பு அல்லாஹ் என்ற பேச்சு பேசி உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் சுவர்க்கத்தின் பூஞ்சோலைக்கு நுழைவார்கள். நாம் வைப்பதுதான் மண்ணில், அவருக்கு இருப்பது சுவர்க்கத்து பூஞ்சோலையில். இவர்களை உலகத்தின் செய்திகளுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள். இன்றைய செய்தி, இன்றைய செய்தி, இன்றைய செய்தி, நாளே யூகம் என்ன, இன்றைக்கு நடந்து முடிஞ்ச செய்தி, நாளைக்கு என்ன நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். இது யூகத்துக்கு பின்னால் உலக வாழ்க்கையை நாசமாக்கினார்களே, அவர்களுக்கு அது மன்னரை அல்ல. நான் வைப்போம் மன்னரையில், அவர்கள் விழுவாத நெருப்பறையில் நெருப்புக்குள் என்று சொல்லுவார்கள். உலகத்திலே செய்திதான் படித்தோம், கேட்டோம். நபுவத்தில இல்மின் பக்கம் கவனம் செலுத்தவில்லை. ஏன் கவனம் செலுத்தல? நான் நிச்சயம் பழங்காலத்து செய்திகள், அந்த காலத்து நபிமார்களும் சஹாபாக்களும் பேசுறது கொண்டும் இதை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த காலத்தில் பேஸ்புக் இல்லதானே, சஹாபாக்கள் காலத்தில் செய்தி பார்க்கறதுக்கு பேஸ்புக் இல்லையே, சஹாபாக்கள் காலத்தில் செய்தி பேசுறதுக்கு பேப்பர் இல்லையே, சஹாபாக்கள் காலத்தில் உலக செய்தி பேசுவதற்கு டிவி இல்லையே, அந்த கம்ப்யூட்டர் இல்லையே. அதனால அவர்கள் இந்த அறிவு அந்த அறிவை நுபுவத்தை பேசிக் கொண்டார்கள். இப்போது எங்களுக்கு உலகத்தின் சொந்தங்கள் என்ன இருந்தாலும் இன்றைக்கு எங்களுக்கு விளங்கிடும். சில வேளை இந்த ஊர்ல நடந்த செய்தி எங்களுக்கு தெரியாது. கட்டால் இருந்து எங்களை சகோதரர் கோல் பண்ணி கேட்கிறார், என்ன ஊர்ல இருக்கான், அப்படியா தெரியாது, எங்களை ஊர்ல செய்தி எங்களுக்கு தெரியாது, அங்கே தெரியும். இந்த செய்திக்கு பின்னால மனசை விட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இன்றைக்குத்தான் எங்களுக்கு உலகத்தின் நிலவரம் அண்டைக்கண்ட படிப்பதற்கும் பேசுவதற்கும் சாதனங்கள், சயின்ஸ் டெக்னாலஜி மூலமாக சாதனங்கள் உச்சக்கட்ட அடைஞ்சது. அதை பேசுவோம், இதை விடுவோம். எதை விடுவோம்? நுபுவத்தை இல்மன் சொல்றாங்களே, அது பேசுவதற்கு ஒன்றுமில்லாத காலத்தில் பேசிக்கிறீங்க. சாபாக்கள் இமாம்களுடைய காலத்தில் பேஸ்புக் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, டிவி கிடையாது, பேப்பர் கிடையாது, அடுத்த ஊர்ல என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் டிபேட் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு எவருக்குத்தான் பேசுவதற்கு 1000 விஷயம் இருக்கிறேன். அதனால குர்ஆன் ஹதீஸை முடி வச்சு போட்டு இதை பேசுவோம் என்ற ஏமாந்த ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சோழர்களே, கபரில் என்ன பதில் சொல்லுவது?
இரண்டு பதிலுக்கு எதிலே நாம் தயார்? நாம் ரப்பி அல்லாஹ் என்று சொல்ல முடியுமா? அப்படி என்றால் எங்களுடைய வீட்டுக்குள் ரப்பி அல்லாஹ் என்று பேச வேண்டும். வீட்டுக்குள் மகனை வைத்து பேச வேண்டும், பிள்ளையை வைத்து பேச வேண்டும், மனைவியோடு பேச வேண்டும். ரப்பி அல்லாஹ் என்ற பேச்சு பேச வேண்டும். பேச தெரியாத அல்லாஹ் கொப்பி ஒன்று போட்டு தந்திருக்கிறார், வாப்பா ஒன்று பேசியிருக்கிறார். இதை பார்த்தாவது இதை போல பேசுங்கள் என்றால் சொல்லித் தருகிறார். மனைவியோடு எப்படி பேசுறது? அல்லாஹ் கொப்பி போட்டு தந்திருக்கிறார் குர்ஆனில். மனைவியை பார்த்து யா அய்யுஹன் நபி குல் யா அஸ்வாஜிக வ பனாதிக வன்சாயில் ஆலமீன, நபியே உங்களோட மனைவியை கூப்பிடுங்க, உங்களோட பொம்பளை பிள்ளையை கூப்பிடுங்க. ஏதோ உங்களோட மனைவிக்கு பொம்பளை பிள்ளைக்கு மட்டுமில்ல, முழு உலகத்திலே பெண்களுக்கு பேசப்பட விஷயம் என்ன சொல்வது? யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. மனைவியே, அருமை மகளே, உங்களுடைய மானத்தை மரியாதையை பாதுகாத்துக் கொண்டு பக்குவமாக உடுத்து கொண்டு போங்க. அலங்கார நாகரிகம் என்று இந்த உலகத்தின் பேஷனுக்கு அடிமையாகவானாது. உங்களுடைய ஆடையிலே தக்வாவை கடைபிடிங்கள். யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. முதல் உடுப்பு ஒழுக்கமாக இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை ஒழுக்கமா போகும். ஒழுக்கம் கட்ட உடுப்பை ஒழித்துக் கொண்டு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ இயலாது. நடிப்புத்தான் வறுமை. ஒரு ஆள உடுப்பை பார்த்தாலே வாழ்க்கை விளங்கும். பள்ளிக்குள்ள சொந்தவன் உடுத்துக் கொண்டு வரலாம், சும்மா அந்த உடுப்பு காட்டும் இவன் நடிக்கிறவனா அல்லது தக்வால வாழ்றவனா? என்னோட உடுப்பு பேசும். அவனோட உடுப்பு என்ன உடுப்பு? வாழ்ற உடுப்பா, நடிக்கிற உடுப்பா இல்லை. அதெல்லாம் ஆண்களை விட பெண்களுக்கு உடுப்பை உறுதிப்படுத்தி காட்டினான். ஏன்? பெண்கள் ஏமாறக்கூடியவர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள், செடியை ஏமாந்துவார்கள். அவர்களை பார்த்து பெரியவர் கூட ஏமாந்து வைக்கும். அதனால உங்களுடைய ஆடைகளை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். பத்திரித்தனத்தை, பக்குவத்தை படிப்பிக்க வேண்டும் வீட்டுக்குள். மனைவிக்கு என்ன பேசணும் தெரியாதா? அல்லாஹ் பேசுவதற்கான கொப்பி போட்டு தந்திருக்கிறார். நபியை சொல்லி, நபியை நீங்க கூப்பிட்டு பேசுங்க. நபி தன்னை மனைவியை கூப்பிட்டு மகளை கூப்பிட்டு பேசினார் என்றால் நாம் என்ன பேசாம இருக்கிறோமா? எனவே சோழே, அல்லாஹ் தந்த பொறுப்பும் நாம் அடிமைகளாக உலகத்தில் வாழ வேண்டும். அடிமைத்துவத்தின் பயிற்சி எடுக்க வேண்டும். கபரில் அல்லாஹ் எங்களுடைய ரப்பு நாம் எல்லாம் அடிமை என்ற பதில் சொல்லி ஈழத்தமடைய வேண்டும். அதுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை நாம் அடிமைத்துவத்தை பறிகொடுத்து விடாமல் அல்லாஹுடைய அடிமைகளாக வாழ்வதற்கு வாழுகின்ற இடமாகிய வீட்டிலே அல்லாஹ் ரப்பு என்ற பேச்சை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதன் மூலமாக அந்த வாழ்க்கை எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளும் அல்லாஹுடைய அடிமைத்துவத்தின் வெளிப்பாடாகிய ஷரியத்தை ஹயாத்தாக்கக்கூடிய மக்களாக, சுன்னத்தை கொண்டு வாழ்க்கை அலங்கரிக்கக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். வல்லநாயன் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் அவருடைய உண்மையான அடிமைகளாக உணர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. யா அல்லாஹ், அடிமைத்துவத்துக்கு மாற்றமாக எப்படியெல்லாம் வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கி விட்டோமோ அதாவது தௌபா செய்கிறோம். நாயனே, உண்மையான அடிமைகளாக எங்களை வாழ வைப்பாயாக. எங்களுடைய பேச்சிலும் பார்வையிலும் எங்களுடைய சிந்தனைகளையும் செயற்பாட்டிலும் அடிமைத்துவத்தின் வெளிப்பாட்டை அல்லாஹ் நீ வெளிப்படுத்தி காட்டுவாயாக. ஷரியத்துக்கு சுன்னத்துக்கு மாற்றமாக எங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடாமல் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களையும் புனிதமான ஷரியத்தையும் மேலான சுன்னத்தையும் கடைபிடித்து வாழக்கூடிய உயர்ந்த பக்குவமான வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.